இருக்கிறோம். ஒரு நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற மற்றும் வழிநடத்தி செல்கின்ற புனிதமான நூல் அரசியலமைப்பு சட்ட நூல். பல்வேறு இன்னல்களுக்கும் கடின உழைப்பிற்கும் பிறகு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றினார் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை நிலைநாட்டி உலகெங்கும் இந்தியாவின் பெருமையை உயர்த்தி காட்டினார். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று சொல்லி சமத்துவத்தை உலகிற்கு உணர்த்தினார். டாக்டர் B.R. அம்பேத்கரிடம் அரசின் வடிவம் என்ன, நாட்டின் அரசியல் சாசனம் என்ன என்று கேள்வி எழுப்பப்பட்டன. எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் இது ஒரு சமஷ்டி, அதாவது கூட்டாட்சி வகைப்பட்ட அரசு, வலுவான மைய அரசை கொண்டிருக்கும், நாடாளுமன்ற வகைப்பட்ட அரசாக இருக்கும், ஒற்றை நீதித்துறை, அடிப்படை சட்டங்கள் ஒரே சீரான தன்மையுடையவையாக இருக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஸ்திரத்தன்மையை காட்டிலும் பொறுப்புத்தன்மை வலியுறுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தொன்மை மிக்க இந்த மகத்தான தேசத்தின் வரலாற்றில் மதிப்புமிக்க அவையில் ஒரு சுதந்திரமான இறையாண்மை உடைய ஜனநாயக இந்திய குடியரசின் அரசியல் சாசனத்திற்கு முகப்புரையை வழங்கினார். எதிர்காலம் குறித்து கவலையற்ற தன்மையையும் தன்னம்பிக்கையையும் அளித்திருந்தது இந்த முகப்புரை. காலமும் சூழ்நிலையும் நன்கு அமையுமாயின் இந்த நாடு ஒரே நாடாக பரிணமிப்பதை உலகில் எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். இந்த அரசியல் சாசனம் இந்த நாட்டின் தொடக்கத்திற்கு போதுமானது என்ற தைரியத்தை எனக்கு அளித்துள்ளது. இந்த அரசியல் சாசனம் நடைமுறைப்படுத்தக்கூடியது, வளைந்து கொடுக்கக்கூடியது என்பதுடன் போர்க்காலத்திலும் சமாதான காலத்திலும் நாட்டை ஒன்றுபடுத்தக்கூடியது என்றும் அம்பேத்கர் அவர்கள் கூறினார். தன்னுடைய அறிவின் மூலம் இத்தகைய மிக சிறந்த அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றிய டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களை போற்றி வணங்குவோம் என்று கூறி உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் பீம்.